பூமி தனியாக இருக்கிறதா என்றால் இல்லை. நம்மை சுற்றியுள்ள 2 லட்சம் கோடி கேலக்சிகள் உள்ளன. மனித மூளையால் யோசிக்க கூட முடியாத அதிசயங்களை அது தருகின்றன. நம்முடைய விண்மீன் குடும்பமான பால்வெளி மண்டலம் என்பது கோடிக்கணக்கான கேலக்சிகளில் ஒன்று மட்டுமே. இந்த பரந்த பேரண்டத்தின் அளவை மனித அறிவால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியுமா என்பது என்றும் நீடிக்கும் ஒரு புதிராகும். பல நூற்றாண்டுகளாக நம்முடைய இரவு வானில் ஒளிரும் விண்மீன்களின் கூட்டத்தை மட்டுமே நாம் அறிந்திருந்தோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் அமெரிக்க வானியலாளர் எட்வின் ஹபிள் பால்வெளி மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த விண்மீன் கூட்டங்கள் உண்மையில் தனித்தனி கேலக்சிகள் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த கண்டுபிடிப்பு பேரண்டத்தை பற்றிய நம் பார்வையை முற்றிலும் புரட்டி போட்டது. அப்பொழுதுதான் நம்முடைய பால்வெளி மண்டலம் பேரண்டத்தின் எல்லையில் தனித்து நிற்கவில்லை, மாறாக கோடிக்கணக்கான கேலக்சிகளை உள்ளடக்கிய மாபெரும் வலைப்பின்னலின் ஒரு சிறு துளி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். தற்போது நம்முடைய மிக சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளான ஹபிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் போன்ற வான் கண்ணாடிகளின் உதவியுடன் பேரண்டத்தின் ஆழமான காட்சிகளை நாம் பெறுகிறோம். இந்த தொலைநோக்கிகள் ஒரு ஊசியின் தலையளவுள்ள மிகச்சிறிய வானப்பகுதியில் 12 நாட்கள் தொடர்ந்து கவனம் செலுத்தி பார்த்தபோது பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகளின் பிம்பங்களை கண்டறிந்தன. இந்த காட்சிகளை கொண்டு முழு பேரண்டத்திற்கும் கணித ரீதியாக கணக்கிட்ட போது நம்முடைய காணக்கூடிய பகுதிகள் சுமார் 2 லட்சம் கோடி கேலக்சிகள் இருக்கலாம் என்ற வியக்கத்தக்க முடிவுக்கு வானியலாளர்கள் வந்தனர். இந்த கணிப்பு முன்பு கருதப்பட்ட 200 பில்லியன் என்ற எண்ணிக்கையை விட பன்மடங்கு அதிகமாகும். இதற்கு முக்கிய காரணம் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான கேலக்சிகள் மிகவும் மங்கலாகவும் தொலைவில் இருப்பதாலும் அவை முந்தைய ஆய்வுகளில் நம் கண்களுக்கு புலப்படாமல் போனதுதான். பெரும்பாலான கேலக்சிகள் சுருள் வடிவம், நீள்வட்ட வடிவம் மற்றும் ஒழுங்கற்ற வடிவம் என 3 முக்கிய வடிவங்களில் வகைப்படுத்தப்படுகின்றன. நம்முடைய பால்வெளி மண்டலமும் அதற்கு மிக அருகில் உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் சுருள் வடிவம் கொண்டவை. இந்த கேலக்சிகள் ஒரு தட்டையான வட்டு போன்ற வடிவத்தையும் அதன் மையத்தில் விண்மீன்களின் ஒரு பெரிய குவிப்பையும் கொண்டிருக்கும். நீள்வட்ட வடிவ கேலக்சிகள் மிகவும் பழைய விண்மீன்களை கொண்டிருக்கின்றன, மேலும் அவை சுருள் திரள்களைப் போல் சுழலும் கைகளை கொண்டிருப்பது இல்லை. ஒழுங்கற்ற கேலக்சிகள் என்பது அவற்றின் வடிவத்தை கேலக்சிகளின் மோதல்கள் அல்லது ஈர்ப்பு விசையின் தாக்கங்கள் காரணமாக இழந்து ஒரு நிலையான வடிவம் இல்லாதவையாகும். இந்த கேலக்சிகள் ஒவ்வொன்றிலும் கோடிக்கணக்கான, சில சமயங்களில் பல்லாயிர கோடி விண்மீன்களும் அவற்றின் சொந்த கோள் மண்டலங்களும் வாயுக்களும் தூசிகளின் மேகங்களும் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த கேலக்சிகள் பேரண்டத்தில் தனித்தனியாக பரவி இருப்பதில்லை. அவை ஒன்று சேர்ந்தே கேலக்சி குழுக்கள் மற்றும் கேலக்சி கொத்துகள் எனப்படும் பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. நம்முடைய பால்வெளி மண்டலம் உள்ளூர் குழு எனப்படும் சுமார் 50 கேலக்சிகள் கொண்ட ஒரு சிறிய குழுவில் உள்ளது. இந்த குழுக்கள் மற்றும் கொத்துகள் மேலும் ஒன்றிணைந்து மாபெரும் கொத்துகள் என அழைக்கப்படும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. இந்த மாபெரும் கொத்துகளும் அவற்றிற்கு இடையில் உள்ள வெற்றிடங்களும் சேர்ந்து பேரண்டத்தின் மிகப்பெரிய அமைப்பான பேரண்ட வலைப்பின்னலை உருவாக்குகின்றன. இது பார்ப்பதற்கு ஒரு நுரை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். இந்த கட்டமைப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது பேரண்டம் எவ்வாறு உருவானது மற்றும் எவ்வாறு பரிணாமம் அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள மிகவும் அவசியமானதாகும். கேலக்சிகளை கணக்கிடுவது ஒரு புறம் இருக்க,